வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் பற்றி நாம் தியானிக்கலாம். இதில் தோல்விகளை உடைத்து ஜீவனுள்ள கல்லாய் மாறுவது எப்படி என்பதை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது வசனங்களை வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாயினும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் பலவீனமாக உணர்கிறோம். எல்லாரும் என்னை ஒதுக்கிவிட்டார்கள், என்னால் எதிலும் ஜெயிக்க முடியவில்லை என்று நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிற இந்த வேதா வசனங்களின் அடிப்படையில் நம் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் நம் மனதை இரும்பை விட பல மடங்கு அதிக பலமுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு மகா ரகசியம் இந்த வசனங்களில் மறைந்திருக்கிறது. இப்பொழுது வசனம் 1 என்ன சொல்கிறது என்றால், சகல வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் விட்டுவிடுங்கள். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய மாளிகையை கட்ட வேண்டுமானால் முதலில் அஸ்திபாரத்தில் இருக்கும் குப்பைகளை அகற்ற வேண்டும். அதே போல நீங்கள் ஒரு ஜீவனுள்ள கல்லாக மாற வேண்டுமானால் உங்கள் மனக்கசப்புகளை அகற்ற வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் தேவன் உங்களை அசைக்க முடியாத கோட்டையாக மாற்றுவார். மனுஷர்களால் தள்ளப்பட்ட கல்லாக இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனால் தேவனோ அவரை மூளைக்கல்லாக மாற்றினார். அதே போல் உலகம் உங்களை ஒதுக்கி தள்ளியிருக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படும் போது உங்கள் பலவீனம் நீங்கி உங்கள் நாடி நரம்புகளும் உங்கள் மனதும் இரும்பு போன்ற உறுதியை பெறும். நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். இன்னுமாய் இந்த வசனங்களை பற்றி சற்று ஆழமாக தியானிப்போம். தொடர்ந்து கவனித்து கேட்குமாறு இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உடல் ரீதியான மன உறுதியிலும் எப்படி ஒரு இரும்பு போன்ற பலத்தை பெறுவது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு அழகாக விளக்குகின்றன. நம்முடைய வளர்ச்சிக்கு முன்னால் ஒரு சுத்திகரிப்பு தேவை. ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு முன் அந்த இடத்தை எப்படி சுத்தம் செய்கிறோமோ அதுபோல கபடு, பொறாமை, வஞ்சகம் ஆகியவற்றை முதலில் ஒழிக்க வேண்டும். 3ஆம் வசனத்தில் ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று பார்க்கிறோம். ஒரு குழந்தை எப்படி தாய்ப்பாலுக்காக இயங்குகிறதோ அப்படி நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்காக இயங்க வேண்டும். பலவீனமான நம் நரம்புகளை உறுதிப்படுத்த சத்தான உணவு எப்படி தேவையோ அதுபோல சோர்ந்து போன நம் ஆத்மாவை திடப்படுத்த வேத வசனம் என்கிற ஞானப்பால் மிகவும் அவசியம். இது வெறும் அறிவு அல்ல, இது நம் ஜீவன். வசனங்கள் 4 மற்றும் 5 மிகவும் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல், லிவிங் ஸ்டோன் என்று அழைக்கப்படுகிறார். மனுஷர்களால் தள்ளப்பட்டாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல் அவர். நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு கல் எப்படி அசையாமல் உறுதியாக இருக்குமோ அப்படி உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் தனித்தனி கற்கள் அல்ல, நாம் ஒரு ஆவிக்கேற்ற மாளிகை, ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ். நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக மாற்றப்படுகிறோம். இதன் அர்த்தம் என்ன? உங்களுக்கு பலவீனங்கள் வரலாம், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருப்பதால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். உங்கள் பலவீனம் எதுவாக இருந்தாலும், உடல் சோர்வோ, பயமோ, இன்னுமாய் மனவேதனையோ எதுவாக இருந்தாலும் இந்த வசனங்கள் உங்களுக்கு ஒரு வெண்கல அலங்கம் போல இருக்கும். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? பழைய கசப்புகளை விடுங்கள், திருவசனத்தை வாஞ்சியுங்கள், கிறிஸ்துவின் மேல் ஒரு உறுதியான கல்லாக நில்லுங்கள். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். வசனம் 2 திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு குழந்தைக்கு பால் என்பது வெறும் உணவு அல்ல, அதுதான் உயிர். உங்கள் நரம்புகள் இரும்பை போல உறுதியாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஆத்மாவுக்கு சரியான உணவு தேவை. உலகத்தின் செய்திகளும் பயமும் உங்கள் ஆத்மாவை பலவீனப்படுத்தும். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆத்மாவுக்குள் செல்லும் போது அது உங்கள் செல்களை புதுப்பித்து உங்களுக்கு ஒரு தெய்வீக ஆரோக்கியத்தை தருகிறது.
தினமும் வேதத்தை வாசிப்பது ஒரு சடங்கல்ல, அது ஒரு பலவீனம் அடைந்த மனிதனை பலசாலியாக மாற்றும் ஆவிக்குரிய ஊட்டச்சத்து, ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் ஆகும். வசனம் 4 மிகவும் முக்கியமானது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற. அதன் உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகம் தள்ளியது. நீங்கள் உங்கள் அலுவலகத்திலோ குடும்பத்திலோ அல்லது நண்பர்கள் மத்தியிலோ தள்ளப்பட்டவராக ஒதுக்கப்பட்டவராக உணரலாம். யாரும் என்னை மதிக்கவில்லை என்று உங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். உலகம் உங்களை குப்பை என்று சொன்னாலும் தேவன் உங்களை விலையேற பெற்ற கல் என்கிறார். உலகம் ஒரு கல்லை தள்ளும்போது தேவன் அதை எடுத்து அஸ்திபார கல்லாக மாற்றுகிறார். இன்று உங்கள் பலவீனமே உங்கள் பலமாக மாறப்போகிறது. இதில் 5ஆம் வசனத்தில் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண கல் உயிரற்றது, ஆனால் நீங்களோ ஜீவனுள்ள கல், லிவிங் ஸ்டோன்ஸ். இதனுடைய ஆழமான உண்மை என்னவென்றால், ஒரு ஜீவனுள்ள கல் என்பது என்ன? அது வளரும், அது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளும். நீங்கள் ஒரு தனி நபர் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மாளிகை. ஒரு கட்டிடம் பலமாக இருக்க வேண்டுமானால் கற்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இணைய வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவோடும் சபையோடும் இணையும் போது சாத்தான் உங்களை அசைக்க முடியாது. எந்த போராட்டமும் உங்களை உடைக்க முடியாது. ஏனென்றால் உங்கள் அஸ்திவாரம் கிறிஸ்துவே. கடைசியாக நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக மாற்றப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மட்டுமே தேவனிடம் செல்ல முடிந்தது. ஆனால் இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனோடு நேரடியாக பேசும் அதிகாரம் பெற்றவர்கள். இதில் உள்ள ஆழமான உண்மை என்னவென்றால், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி என்று வேதம் சொல்கிறது. உங்கள் துதி, ஜெபம், உங்கள் விசுவாசம் இவைதான் அந்த பலிகள். நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கும். அதன் மூலம் நாம் தேவனோடு நெருங்கி உறவாட முடியும். மேலும் உங்கள் மனதும் உங்கள் உடலும் நன்றாக பலமாக இருக்க வேண்டுமா? ஒரு விதமாக பலவீனமாக முடங்கி போவதற்கு அல்ல தேவன் நம்மளை தெரிந்தெடுத்து கொண்டார். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யும் ஒரு பலமான ஆசாரியனாக எழும்புவதற்காகவே கிறிஸ்து என்கிற கற்பாறையின் மேல் நிற்கும் நீங்கள் ஒருபோதும் எடுக்கப்பட்டு போவதில்லை. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இந்த காணொலியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் என்னோடு கூட ஜெபத்திலே ஐக்கியப்படுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கின்றதான எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்கிறபடி இவர்கள் மனுஷர்களால் தள்ளப்பட்ட கற்களாக இருக்கலாம், சுற்றத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் உம்முடைய பார்வையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விலையேற பெற்றவர்கள் என்பதை அவர்கள் இப்பொழுதே உணரும்படி செய்யும். ஆண்டவரே, தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லாக மாற்றிய தேவன் இவர்களுடைய விசுவாசத்தை அசைக்க முடியாத பாறையைப் போலவும், இவர்களை சுற்றி எழுப்பும் போராட்டங்களுக்கு முன்பாக இவர்களை ஒரு வெண்கல அலங்கரமாக மாற்றி நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இரட்சகரும் மீட்படும் ராஜனுமான இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.